அன்புமணி அவர்களுக்கு தலைவர் பொறுப்பு மீண்டும் வழங்கப்படுமா? அன்புமணி அவர்களுக்கு மீண்டும் தலைவர் பொறுப்பு வழங்கப்படுமா இல்ல உங்களிடம் தான் இருக்குமா? ஐயா மனக்கசப்பு புரிஞ்சிச்சு ஐயா. இருப்பா ஐயா பதில் சொல்றாங்க. ஆட்சியர் குருமூர்த்தி ஒவ்வொரு முறை சந்திக்கும் போது காம்ப்ரமைஸ் பண்ணுவாரு. வழக்கமா ஏற்கனவே வந்து ஓபிஎஸ் வந்து இந்த மாதிரி பேசினாரு. இப்போ உங்கள்கிட்டயும் அது தொடர்பா வந்து நிறுவனருக்கும் தலைவருக்குள்ள காம்ப்ரமைஸ் காண்டி தான் வந்திருக்காரு. ஐயா நல்லவர்கள், நல்ல மனதுடையவர்கள், அவர் ஒரு விற்பனர், ஹைலி இன்டெலிஜென்ட். அதனால் அதற்கு ஏதாவது ஒரு அவர் சொன்னால் நல்லது நடக்கும் அப்படின்று நானும் நம்புகிறேன், எல்லாரும் நம்புகிறோம். அதனால் அங்கே வந்து பேசினார். பேசப்பட்டது நிறைய குற்றச்சாட்டு நம்ம ரகசியமா நிறைய விஷயம் அன்புமணி அவர்கள் மீது நம்ம சொல்லியிருந்தோம். மீண்டும் வந்து பேசும் பொழுது நீங்க அவருக்கு மீண்டும் கட்சியில ஒரு அந்த முக்கிய ஒரு அந்தஸ்து கொடுக்கறதுக்கான பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும். இல்ல 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 சார். தாய் மீது மிகுந்த வாசம் இருக்குதா, நான் அவங்க மீது ஒரு தூசி கூட படாம நான் பாதுகாப்பேன், அவங்கள மையப்படுத்தி பேசுறது எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்லி திரு அன்புமணி சொல்லியிருக்காரு. பாஜக கூட்டணிக்கு ஏதாச்சும் அழைப்பு வந்திருக்கீங்க? பாஜக கூட்டணியில பாஜக அழைப்பு வந்திருக்கா மறுபடியும் உங்களை வந்து பார்க்க சொல்லி? 26 தேர்தலுக்கு ஒட்டுமொத்தமான முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே இந்த ஒரு 26 தேர்தலுக்கு ஒட்டுமொத்தமான நிர்வாகிகள் மத்தியில யார் பக்கம் யாருக்கு ஆதரவா இருக்கிறது, என்ன ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுன்ற நிர்வாகிகள் மத்தியில ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கு. அவர்களுக்கு நிறுவனரா நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேருமே தனது பதவியை ராஜினாமா பண்றோம், அந்த கடிதத்தை உங்கள்கிட்ட கொடுக்கறோம்னு கடந்த வாரம்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றோம், என்ன முடிவு எடுத்திருக்காங்க அவங்களாம் தெரியலையா? உங்களை கேட்கணும். நீங்க எடுக்கக்கூடிய உளைச்சல் இருக்குன்னு திரு கோகா மணியும் பேசியிருக்காரு. இந்த மாதிரி நிறுவனத்தின் தலைவர் 26 தேர்தல் மிக மன உளைச்சல் இல்ல. ஐயா 26 தேர்தல்ல பாமக எந்த அணியில இருக்குங்க? வெயில நிக்கறாங்க. சரி ரைட். உள்ள உடம்பு போய் பேசு. ஐயா 26 தேர்தல்ல பாமக எந்த அணி? ஐயா எங்க புறப்பட்டீங்க? ஐயா உங்களுக்கு ஏதாவது பிடிக்கிறது வாங்கிடலாம். சொல்லிருதா? சரியா. பாக்ஸ் 2-3 இது பாக்ஸ் எல்லாம் பெப்சி ஏதாவது ட்ரிங்க்ஸ் வெயில். நன்றி. பிரச்சனைக்கு எப்ப தீர்வு கிடைக்கும்? பாமக எந்த அணியில இருக்கீங்க? நீங்க நினைக்கிற அணியில நான் இருப்பேன். எப்ப கூட்டணி கொடுத்த நிலைப்பாடு பாமக எடுக்க போகுது சார்? 9 மாசம் தான் இருக்குது சட்டமன்ற தேர்தலுக்கு. பேசுவோம், பேசிதான் எல்லாம் பண்ண முடியும். ஐயா கடந்த காலம் 2027 ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அதை எப்படிங்க பாக்குறீங்க? அதான் வரவேற்று அறிக்கலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.